இங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு திடீர்னு வேலை போயிடுது. அதனால கொல்கத்தால ஒரு டெக்ஸ்டைல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பட் அப்பன்னு பார்த்து ஹீரோட அம்மா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம டயட்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால தான் ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னு சொல்றாங்க. அதுல இருந்து இந்த பொண்ணு தான் இவங்கள பாத்துக்கிறா. இப்ப மாமியார் பார்த்து கூட இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட்லாம் போட ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் ப்ரமோஷன்ல நிறைய காசுலாம் வர ஆரம்பிக்குது. பட் அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி வேலையை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட இந்த பொண்ணு ப்ரமோஷன்ல வர காசை பத்தி சொல்லலாம் ட்ரை பண்றா. இருந்தாலுமே பயத்துல விட்டுறா. இருந்தாலும் இந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கு தெரியாம மாமியாரோட மெடிக்கல் செலவு வீட்டோட கடன் சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே அவங்க மாமியாருக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. பட் ஒரு நாள் ஹஸ்பண்ட் வேலை செய்யற கடையில ஃபேஷன் காம்படிஷன் வைக்கலான்னு குண்டா இருக்க பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸையும் ப்ரோமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப ஃபட்டாஃபட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃபேமஸான ஒரு பொண்ணு இருக்கா. அவதான் இது கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர வைக்கிறாங்க. ஆனா அந்த காம்படிஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்ப ஹஸ்பண்ட் இவங்க ஒய்ஃபை பாத்துறாரு. பார்த்ததுமே திட்டுவார் சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்பவும் பயப்படுறா. பட் இவர் ஒய்ஃபை பார்த்து உன்னோட ட்ரீம்காக இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்கா. அதனால நீ ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு பாராட்டுற. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அந்த ஸ்டேஜ்ல ஃபேஸை மறைச்சிக்கிட்டு இவ டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடந்து வரா. அப்பதான் இவங்க அசிங்கப்பட்டது எல்லாமே நினைச்சு பாக்குறா. பட் இப்ப நம்ம ஹஸ்பண்ட் ஃபேமிலி சொசைட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஃபேஸை மறைக்கணும்னு சொல்லிட்டு ஃபேஸை கழட்டி விட்டு மாசா நடந்து வராங்க.